அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025க்கான 6வது மேட்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6வது மேட்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான ஒரு மேட்ச். அதுக்கான ப்ரிவியூ, அதுக்கான சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் வின் பண்ண டீம்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத், ஆர்சிபி, சிஎஸ்கே அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். தோல்வி அடைந்த டீம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ கேகேஆர் ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தானும் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டில், 7வது இடம் 8வது இடத்துல இருக்கிற பேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் 25ஆம் தேதி நடக்குது. குஜராத் அண்ட் பஞ்சாப் அண்ட் குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியமில் நடக்குது இந்த மேட்ச். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க 5வது இடத்துக்கு போவாங்க. மேட்ச் நம்பர் 6 வெனஸ்டே மார்ச் 26 இரவு 7:30 மணிக்கு ஏசிஏ ஸ்டேடியம் குவாஹாத்தியில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுக்கான ஒரு பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். குவாஹாத்தி பாரம்பரியமாக T20 கிரிக்கெட்டில் அதிக ஸ்கோர்கள் குவிக்கும் மைதானம் மற்றும் பேட்டிங்கிற்கு ஏற்றது. பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டை வீழ்த்த கடுமையாக போராட வேண்டி இருக்கும். இப்படிதான் சொல்லியிருக்காங்க, பேட்டிங் பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் below 150 ஒரு தடவை, 151 to 169 0 and 170 to 189 0, above 180 2 டைம்ஸ் நடந்திருக்கு. லோ ஸ்கோராகவும் இருக்கும், ஹை ஸ்கோராகவும் இருக்கும். டீமை பொறுத்து இந்த காம்பினேஷன்ஸ் வரும். ஓவரால் இந்த கிரவுண்டில் ஐபிஎல் 3 மேட்ச், அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு தடவையும் பேட்டிங் செகண்ட் 2 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 180 190, ஹையஸ்ட் ஸ்கோர் 199 for 4 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 142க்கு 9 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு 10-12 4 கிட்ட அடிச்சிருப்பார். மினிமம் 10 4 அடிச்சிருக்காரு, மோஸ்ட் 4. ஸோ இவரை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சரியா விளையாடல. 2வது மேட்ச்ல நல்லா விளையாடக்கூட வாய்ப்பு இருக்கும். இவரை கேப்டனா ட்ரை பண்ணலாம். நிறைய டீம் போடுறாங்க, கண்டிப்பா ஒரு 3 to 4 டீம்ஸ் கம்பல்சரி கேப்டனா ட்ரை பண்ணலாம். இந்த ஐபிஎல் நடந்த மேட்ச்ல 2024 ஃபாஸ்ட்டுக்கு 4, ஸ்பின்னுக்கு 4 ஆவரேஜா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராஜஸ்தான் ராயல் 149க்கு 9. இங்க ரியன் பிராக் 48 ரன் 34 பால் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா சோபிக்கல, கேப்டனா இருந்தாரு. சஞ்சய் சாம்சன் அவர் கேப்டன்ஷிப் பண்ணாரு. சஞ்சய் சாம்சன் இம்பேக்ட் பிளேயரா இருந்தாரு. ஸோ 48 ரன் இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு. அது ஒரு மெயின் திங். பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா 145க்கு 5 16.5 2வது பேட்டிங்ல ஜெயிச்சிருக்காங்க. சாம் கரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 63 ரன் 41 பால் நாட் அவுட். இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. T20 ஃபாஸ்ட் 3, ஸ்பின் 2. இது இந்தியாவுடைய மேட்ச். 222க்கு 3 விக்கெட், ஹை ஸ்கோரிங் வெனிவாவும் இருந்திருக்கு. 57 பால்ல 123 ரன் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல ருத்ராஜ் கெய்க்வாட கம்பல்சரி கேப்டனா நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஸ்திரேலியா 225 for 5, மேக்ஸ்வெல் 104 ரன் நாட் அவுட், 48 பந்துகள்ல அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் பேரடைஸாகவும் இருந்திருக்கு. அட் சேம் டைம் 144 9, 145 5 இந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஆனா 2வது இன்னிங்ஸ்ல விக்கெட்டுகள் 5 விக்கெட் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்க 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஆனா இங்க 9 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இதுதான் சினாரியோ. ஸோ ரியான் பராக் ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட், மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர்ஸ் நீங்க எடுத்து டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 24 ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னு 13 விக்கெட் விழுந்திருக்கு. டோட்டலா 8 விக்கெட்ல 29 மேட்ச். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 14 அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 14. ஒரு மேட்ச் விளையாடல. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். போன மேட்ச் யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டி காக், வெங்கடேஷ் ஐயர், இந்த 2 பேரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 டீம் ட்ரை பண்ணுங்க. இந்த 3 பிளேயர், ஸ்பென்சர் ஜான்சன் மேபி ஆண்ட்ரிக் நோர்ஜியா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் ஆண்ட்ரியூ ரஷல். ஸோ இவர் இந்த 3 பிளேயர்ல இருந்து 2 பிளேயர் கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேன் பேட்டிங் பிளஸ் போலிங் 2மே வர்றதுனால ட்ரீம் டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவர் ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடிச்சா 50-50 மாதிரி ஒரு 2 டீம் எடுங்க, 2 டீம் எடுக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் சுனில் நரேன். ஆனா ட்ரீம் டீம்ல எடுக்கும் பொழுது வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஜிங்கா ரஹானே திரும்ப பழைய ஃபார்ம், ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுறாரு, அதே ஃபார்ம் வருவாரான்றது டவுட்டு. ரமன்தீப் சிங் ஒரு நல்ல பிளேயர், ஆனா கடைசியில இறக்கி விடுறாங்க. ரிங்கு சிங் லாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஓப்பனிங்கே சுனில் நரேன், குவிண்டன் டி காக் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இந்த 3 பிளேயர் அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வேலை இருக்காது.
இவர் வந்து 70-30 அந்த ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்தாரு, பட் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. வைஸ் கேப்டனுக்கும் எலிஜிபிளான ஒரு பிளேயர். வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, ரகுவன்ஷி இங்க டாப் ஆர்டர்லயே வந்துருவாரு. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இப்போதைக்கு எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ் வந்து சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் மெயின் பிளேயரா இருப்பாங்க. ஹர்ஷித் ராணா ஆர் வைபவ் அரோரா வந்து ஒருத்தரை பிக் பண்ணலாம். ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் விளையாடல, பட் இந்த கிரவுண்ட் இவருக்கு ஃபேமஸான ஒரு கிரவுண்ட். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ், ஸோ இவரை கம்பல்சரி இவரை பிக் பண்ணலாம். அதே மாதிரி ரியான் பராக்கும் இந்த கிரவுண்டு ஒரு ஃபேமஸான கிரவுண்டு. இந்த 2 பிளேயர் டிஃபால்ட் பிக்ல கம்பல்சரி பிக் பண்ணலாம். இந்த 2 பிளேயர் சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா வந்து ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், शुभम दुबे, तीक्ष्णा, फरूकी, जाफर आर्चर, संदीप शर्मा, तुषार देशपांडे. ஸோ இந்த 3 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் பிக் பண்ணலாம். இதுல இருந்து பாத்தீங்க இந்த 3 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து பிக் பண்ணலாம். ஸோ இது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, பேட்டிங் ஹை ஸ்கோரிங் கேம் அப்படின்னு வரும்பொழுது 100 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி யார் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அண்ட் ரியான் பராக் இந்த 3 பிளேயர் வந்து 100 ரன்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கொல்கட்டாவில் யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, சுனில் நரேன் அவருக்கு வாய்ப்பு இருக்கு, வெங்கடேஷ் ஐயர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 100 இப்போ மேக்ஸ்வெல் அடிச்சாரு, ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சாரு. அந்த சினேரியோ காம்பினேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணும் பொழுது இதுல கேப்டன் 100 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் பண்ணணும். லோ ஸ்கோரிங் கேம்னு வரும்பொழுது போலர்ஸ் வந்து நம்ம பக்காவா எடுத்துடணும். ஸோ 2 டீம்லுமே போலர்ஸ் வந்து ஒரு 5 போலர்ஸ் எடுத்துட்டு மீதி ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் அந்த ரேஞ்சில் கொண்டு போயிடணும். ரியான் பராக் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் குவிண்டன் டிகாக் டிஃபால்ட் பிக். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், டிகாக் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இதெல்லாம் கேப்டன் பிக்ஸ். மே 15, 2024 பாருங்க. ஸ்லோ ஸ்கோரிங் வெனியூ 144, 9 விக்கெட். இங்க வந்து 5 விக்கெட் டோட்டலா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் விழுந்திருக்கு. மீதி எல்லாமே பாருங்க 4 விக்கெட். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல டிஃபால்ட்டா 5 விக்கெட் கம்மி இல்லாம இருக்கு. ஸோ 142க்கு 9, 192க்கு 7. ஸோ பஞ்சாப் கிங் வான் பை 5 ரன்ஸ், ராஜஸ்தான் ராயல் வான் பை 57 ரன்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல் 199 அண்ட் டெல்லி கேபிட்டல் 142. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கோர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிப்பாங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், இன்னும் டாப் ஆர்டர் 2 பேர் யாரு, ரியான் பராக் இந்த கேட்டகரியில எடுக்கணும். அதே பஞ்சாப் பாருங்க 197 ஃபார் 4, அதே 197 ரன். அப்ப டாப் ஆர்டர் 4 பிளேயர்ல இருந்து 3 பிளேயர் வருவாங்க. அந்த 3 பிளேயர்ல ஒரு பிளேயர் கண்டிப்பாக கேப்டனாக வருவதற்கான வாய்ப்பு இந்த ஸ்கோர் கார்டு சம்மரியில நமக்கு தெரியுது. இதுதான் சினாரியோஸ். இந்த சினாரியோஸ் பேஸ் பண்ணி நீங்க டீமை கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துக்கோங்க. 144 ஃபார் 9 ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 145. பஞ்சாப் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 145 ரன் அடிச்சிருக்காங்க. அப்போ 144 தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் 199க்கு 4, பஞ்சாப் தான் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்கன்னா 197 ஃபார் 4, பஞ்சாப் 197 அடிச்சிருக்காங்க. இங்கேயும் 192 ரன்கள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சினாரியோஸ் வந்து முக்கியமான இதுவாக இருக்கும். அதே மாதிரி டெத் ஓவரில் போடக்கூடிய போலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் டெத் ஓவரில் விக்கெட்டுகள் அதிகமாக விழும். அந்த போலரையும் பிக் பண்ணணும். டாஸை பொறுத்து நம்ம வந்து டீம்ஸை பிக் பண்ணணும். இதில் என்னுடைய பிக் அப்படின்றது குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், ரியான் பராக், இந்த 3 பிளேயர் மஸ்ட் பிக்கா இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பிங்ல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், சஞ்சு சாம்சன் 50-50ல டீம்ஸை கிரியேட் பண்ணலாம். 2 டீம்ல டிராப். ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, 5 இது வெயிட்டிங் லிஸ்ட்ல போடும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி டிஃபால்ட், சந்தீப் சர்மா டிஃபால்ட் அண்ட் ஹர்ஷித் ராணா. இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்லாம் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ 4, 6, 8, 9 இந்த இடத்துல மீதி இருக்கிற பிளேயர் வந்து தீக்ஷணா, யார் லோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்து வைபவ் அரோரா, தீக்ஷணா, துஷார் தேஷ்பாண்டே, சுபம் தூபே, சிம்ரன் ஹெட்மயர் ஆர் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங்
யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து அந்த 3 பிளேயரை நீங்கள் ஷஃபிள் பண்ணி போடுங்க. என்னோட டெமோ டீம் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், அந்த ஷார்ட்ஸை பாருங்கள். அதில் டெமோ டீம் ஒரு 4 GL டெமோ டீம் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.